திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்ன யோக பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து. இங்க குரு ஆல்ரெடி உச்சமா இருக்கார். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சோ உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்ப யாருடைய ஜாதகத்தை எல்லாம் சனி வக்ரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஜாக்பாட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து சிம்ம வீட்டுல பயணப்பட போகிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, ராகு கேது சாரத்தில் சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது உண்டு. இது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த பெண் சாப அமைப்பா நம்ம சொல்றது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அதே போல ஒரு வகையான கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சேர்க்கை மூலமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. நாம இப்ப வரக்கூடிய இந்த பதிவுல யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் யோகத்தையும், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் வீட்டுல கேதுவோட போய் நிற்கிறார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நேரங்காலங்கள் கோச்சாரப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு. கேது மட்டும் 4ஆம் இடத்துல இருந்து ஒரு மனக்குழப்பத்தையோ அல்லது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையோ தாய் உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அவங்க உடம்பு ஏதாவது சரியில்லை, அவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நான் இருக்கேன், அல்லது அவர்கள்னால என்னுடைய ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தடையாகுது அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இப்ப இருக்கணும். ஆனா மற்றபடி கிரகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்காங்க இல்லைங்க. ஒரு 30% மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நல்லா இல்ல, எங்களுக்கு இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு, நீங்க மாத பலன்கள் சொன்னாலும் எங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இதே போலதான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகதை அடிக்கிறார். அப்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா இல்லாதவங்களா இருக்கீங்கன்னா உங்க ஜாத்துல சனி வக்ரமான பாருங்க, இல்ல வக்ர கிரகங்களோட சேர்ந்து இருக்காரா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தால் வரக்கூடிய 26ஆம் தேதியிலிருந்து இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோக காலகட்டங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. 11ஆம் இடத்துல வக்ரமாகிறார், குரு பார்வையோட நிக்கிறார். பெரும் பணம் சம்பாதிக்க போறீங்க, பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னால பெரிய மாற்றத்தை நோக்கிய பயணத்தை தொட போறீங்க அப்படிங்கிறது அமைப்புகள் உண்டு. இந்த மாதத்துல வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். நம்பிக்கையாக இருக்கலாம், நல்ல லாபத்தை கொடுக்கற மாதிரி அமைப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்குள்ளே இருக்காரு. யாரெல்லாம் வெளிநாடு போலாம் அப்படின்னு இருக்கீங்க, வெளிநாடு போறதுக்கு தடையாயிட்டே இருக்குது, விசா கிடைக்கல, வேலை கிடைக்கல, ஒரு நாட்டுல இருக்கோம், அந்த நாட்டுல வேலை போக போகுது, அந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நாங்க போயே ஆகணும், சோ இதுக்கு எங்களுக்கு விசா கிடைக்குமா, எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீர்களோ அத்தனை ரிஷப ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை உண்டு. உங்க ஜாதகத்துக்கு வெளிநாட்டுல வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். அவர் உங்க ராசிக்குள்ளே இருக்கார். அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் ரெடியா இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை மாற்றம் செய்யறதாக இருந்தாலும் சரி, தாராளமாக அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, உங்களுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க ஆப்போசிட்ல இருந்து கூப்பிடக்கூடிய ஒரு ஆன்சரா இருக்கும். பயணத்துக்கு ரெடியா இருங்கள். அதே போல நிறைய பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. நல்லா தூங்க போறீங்க, நல்லா தூக்கம் வரப்போகுது, நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மன ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா இழந்த தூக்கத்தை நீங்க மீண்டும் எடுக்க போறீங்க, இழந்த செல்வத்தையும் மீண்டும் எடுக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏன்னா அவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதியும் ஆகி ராசிக்குள்ள செவ்வாய் நிக்கிறார் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க உடம்ப பாத்துக்க போறீங்க. உங்க உடம்புல பாத்தீங்கன்னா ரிஷபம் எப்பவுமே இயற்கையாகவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அழகா இருக்கணும், நம்ம உடம்பு இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அக்கறை கொண்ட ராசி. சோ இப்ப அது எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. உடம்ப ஜிம் பாடி ஆக்கிக்க போறீங்க, உடம்புக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துக்க போறீங்க, நல்ல ஆரோக்கியமான ஃபுட் எல்லாம் எடுத்துக்க போறீங்க. அதே போல செவ்வாய் அப்படிங்கிறது நான்வெஜ் குறிக்கும்.
அதே போல செவ்வாய் அப்படிங்கிறது கார உணவுகளை குறிக்கும். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்க எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ரிஷபத்துக்கு எப்பவுமே நல்லா சாப்பிட்டாதாங்க யோகம். ஆனா அவங்க உடம்ப வந்து ஃபிட்னஸா வச்சுக்கணும். அப்போ யோகா, எக்ஸசைஸ் இது போல நீங்க கொஞ்சம் கடைபிடித்துக் கொள்வது என்பது நல்லது. உணவு பிரியர்கள் இல்லையா ரிஷபராசி, அதனால வந்து நல்ல விதவிதமா சாப்பிடக்கூடியவர்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுல போய் கேதுவோட சேரார். இதுதான் ஒரு பெரிய மைனஸா வந்து நிக்குது உங்க ஜாதகத்துல இப்போ இந்த மாசம். ஏன்னா உங்க ராசி அதிபதி கேதுவோடு இருக்கும்போது மனக்குழப்பங்கள் நிச்சயமா வரும். அத்தை மூலமாகவோ ஏதாவது ஒரு பெண்கள் மூலமாகவோ நிச்சயமாக ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். சோ இது உங்க ஜாதகத்துல இந்த சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கையில இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் எந்த விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்யணும். ஆனா உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்க செய்யக்கூடிய விஷயம் மட்டும் உங்க தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு யாராவது ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்வது என்பது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் கேது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்கும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக பாத்தீங்கன்னா ஏதாவது ரத்தப்போக்கு ஏற்படுறது, ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படலாம். ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக வெள்ளை அணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள், பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யூரினரி பிரச்சனைகள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இதை நீங்க கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. சோ 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டிலேயே சூரியனோட சேர்ந்து புதாத்திய யோகத்துல இருக்கார். ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பலம் பெற்ற புதனோட இருக்கும்போது தப்பிச்சுக்கலாம்னு அர்த்தம் சார். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வருது சுக்கிரன் கேதுவால உங்களுக்கு அப்படின்னு இருந்தாலும் கேதுக்கும் ராகுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் பலமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்போ ஆட்சி உச்சம் பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா புதன் அங்க ஆட்சி பெற்று இருக்கார் மிதுனத்துல. அவரோட சேர்ந்து கேதுக்கு வீடு கொடுக்கக்கூடிய சூரியன் பலமா இருக்கார். சோ நம்ம இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகிரகம் உண்டு, தப்பிச்சு வந்துருவீங்க. செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா சுக்கிரன் கேது வந்து அதுதான் இப்போ ஆணாக இருந்த பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு கெட்ட பெயரை கொடுத்துட்டு போயிருந்த சேர்க்கை. சோ அப்படி இருக்குது அப்படின்னாலும் உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்குன்னா பழக்க வழக்கங்கள் எப்படி, குழந்தை என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய கிரகநிலைகள் நம்ம பார்க்கணும் இல்லையா. சோ இந்த அமைப்புகள் இருந்தாலும் எதா இருந்தாலும் சீக்கிரம் தெரிஞ்சிடும். அது வந்து தப்பிச்சு வர்றதுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும். சோ புதன் பலமாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமா உண்டு. சோ சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. இத்தனை நாள் வந்து நீங்க பேசிட்டு இருந்தாலும் கூட இப்போ நீங்க நில்லுடா, அங்க போ, இங்க வா அப்படின்னு என்ன சொன்னாலும் அந்த பேச்சுக்கு மரியாதை உண்டு. 2இல் சூரியன் இருந்தால் அரசு வேலையில் இருக்கக்கூடியவருக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவருக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பார். நல்ல பணவரம் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்க குலதெய்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக உண்டு. வீடு கட்டக்கூடிய யோகம் ரிஷபராசிக்கு உண்டுங்க. ஏதாவது புதன் நல்லா இருக்கிறதுனால ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது வீடு சம்பந்தப்பட்ட பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அதுல தீர்வுகள் கிடைக்கும். டாக்குமெண்ட் எல்லாமே உங்க பேருக்கு வரும். பங்காளி உறவுகள் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லையா, மகரத்தை. அப்ப பங்காளி உறவுல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்குதுங்க, 4 பேர் 5 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிறோம், சொத்து பிரிச்சு கேட்டா கிடைக்குமா அப்படின்னா இந்த மாசம் பேசுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. சோ அதெல்லாமே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு பண வரவு நிச்சயமா கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். இப்ப நீங்க 1 சிக்கு பேசுறீங்க, ஒரு 50 லட்சத்துக்கு பேசுறீங்க அப்படின்னா இதோட நீங்க 10 லட்சம் எச்சா வச்சாலும் நீங்க கேட்கறது கிடைக்கும். சோ அந்த மாதிரி எல்லாமே இந்த ஜாக்பாட் மாதமாக ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல உட்கார்ந்திருக்காரு. அப்ப சொத்து பிரச்சனைக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா 5 குடையூரும் அவர் வந்து உங்களுக்கு புதன் ஆகி அங்க ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்குங்க. குலதெய்வம் உங்க கூட நின்னு பேசும். ரிஷபத்துக்கு இந்த மாதம் குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். கேட்ட பணம் கிடைக்கும். என்ன விஷயங்கள் நீங்க மூவ் பண்ணி போறீங்களோ அது எல்லாமே சூப்பரா சக்சஸ் ஆகும். நீங்க நினைச்சதை விட பெரிய அளவுக்கு பெரிய மடங்கான விஷயத்த நீங்க செய்து காட்டிட்டு தான் வர போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது 5ஆம் மடங்கு அப்படிங்கிறது கலைகள், அதிர்ஷ்டங்கள், புகழ், ஞானம் இதெல்லாம் 5. பதவி உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாமே 5 தான். சோ இதெல்லாமே இந்த அதிபதிகள் சூப்பரா இருக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் ரிஷபம் பாத்தீங்கன்னா சினிமா தொழில் இருப்பீங்க, துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பீங்க, ஃபுட்டு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பீங்க, அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பீங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் உடம்ப மட்டும் கவனமா பாத்துக்கணும். தேவையில்லாம வந்து நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது உங்களுடைய விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் மாற்றம் பண்ணலாமா அப்படின்றதுதான் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். அது எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய
கேதுவோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை. அதனால புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. ஆனால் சுக்கிரன் பலம், சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செய்வது என்பது நல்லது. பட் இருந்தாலும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகத்தோட, குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. செவ்வாய் நல்லா இருக்கார். செவ்வாய் நல்லா இருக்கிற வரைக்கும் தைரியமாக எந்த விஷயத்துல வேணா இறங்கி போராடலாம். சாதாரணமால விட்டுட்டு போக வேண்டியது இல்லைங்க. இறங்கி போராடலாம், நம்பிக்கையா இருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் வரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது. ஏன்னா சனி வக்ரமாகிறார். அப்ப நடக்காத விஷயத்துல நடத்தி காட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. ஏன்னா குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப லாபத்தை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம், பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். அது குறிப்பிட்டு முக்கியமா இந்த மாசம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஏதாவது பங்காளி உறவுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பேசுங்க, நிச்சயமா கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களும், ஆண்களாக இருந்தால் பெண்களும் கவனமா இருந்துக்கணும். அத்தை உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு மூலமாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இதெல்லாம் ரிஷபத்துக்கு நடக்கும். பண வரவுக்கு குறைவில்லாத மாதம் இந்த மாதம். ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதத்திலே தொடங்க போகுது. சோ ஆல்ரெடி ரிஷபம் ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. ஜெயிக்க முடியாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கறத எடுத்துக்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம். அதே போல பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ஒரு 6 தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது ஒரு 6 தேங்காய் எடுத்துட்டு போய் விநாயகர் கோயிலுக்கு கொடுத்து அல்லது உடைச்சு அவருடைய பாதத்துல வச்சுட்டு வர்றது என்பது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அந்த சுக்கிரன் கேதுனால வரக்கூடிய பாதிப்புகளை காப்பாற்றி கொடுக்கும். அதே போல சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகுனுடைய பார்வையிலும் இருக்கு, சனியினுடைய பார்வையிலும் இருக்கிறதுனால காவல் தெய்வ வழிபாடுகள், காலபைரவர், ஐயனார், இது போல காவல் தெய்வ வழிபாடுகளை வைத்துக் கொள்வது என்பது நல்லது. பிருத்திங்கிரா, துர்க்கை, காளி, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உக்கிர தெய்வத்தின் அம்சம். அதுவும் பாருங்க சுக்கிரன் கேது ராகுவோட பார்க்கும் பொழுது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி, அல்லது அதுக்கு பக்கத்துல ஏதாவது உங்க ஏரியால இருக்கும் இல்லைங்களா, சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கெட்ட பெயர் அடியோட போயிடும். வேற பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. ரிஷபராசிக்கு திருமண வரன்ல சூப்பரா இருக்க போது. கணவன் மனைவியோட சுற்றுலா போயிட்டு வரக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. புதிய வரன்களை தேடி வர்றதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்கு. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கலாம். மணமகனாக இருந்தாலும் சரி, மணமகளாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த வரன் சந்தோஷத்தோட எதிர்பார்த்துட்டு இருங்க. நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நல்ல கணவர், நல்ல மனைவி எதிர்பார்த்தபடி வரும். நல்ல குடும்பமும் அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாரு உங்க ஜாதகத்துல. அதனால நல்ல குடும்பம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.